வங்கி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த ஜூன் டு டிசம்பர் எப்போவுமே இந்த கடைசி ஒரு இயரில் பார்த்தீங்கன்னா கடைசி 6 மாதம் பார்த்தீங்கன்னா கால்ஃபர் நிறைய வந்துகிட்டே இருக்கும் பேங்க் எக்ஸாமுக்கு. அதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா கிளர்க் கால் பண்ணியிருந்தான், ஸ்டேட் பேங்க்கில் கிளர்க் கால் பண்ணியிருந்தான், ஓரியண்டலில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கால் பண்ணியிருந்தான், நேஷ்னலில் ஏஓ போட்டான், அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா ஏஏஓ போட்டான், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெப்கோ பேங்க் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. வேகன்சி வந்து கம்மி தான், ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் வேக்கண்ட். அப்போ தமிழ்நாட்டுக்காரங்க தான் எழுத முடியும். அப்போ ரெப்கோன்னு என்னென்னா ரீபேட்ரியேட், ஏன்னா ரீபேட்ரியேட்டு கோஆப்ரேட்டிவ் ஃபினான்ஷியல் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். அப்போ ரீபேட்ரியேட்னா என்னென்னா அந்த அகதிகளுக்கான உள்ள ஒரு பேங்க், ரீபேட்ரியேட் பேங்க். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ். இது ஹெட் குவார்ட்டர்ஸே சென்னை தான். இது எழுதுறதுக்கு மெயின் குவாலிஃபிகேஷனாக தமிழ், லோக்கல் லாங்குவேஜ் எழுத தெரியணும், படிக்க தெரியணும், வாசிக்க தெரியணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். மெயின் இதுதான். இப்போ தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும் தான் எழுத முடியும். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்காரங்க மட்டும் தான் எழுத முடியும், மற்ற யாரும் எழுத முடியாது. இது ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், ஏன்னா ஒரே எக்ஸாம் தான், டைரக்ட் அப்பாயின்மெண்ட். அப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஓங்கி அடிச்சிட்டிங்கன்னா ஒரு டைரெக்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம். அப்போ ரெப்கோங்கிறது நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இது யார் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தா இந்த போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். ஆக்சுவலாக கிளர்க்கு தான். நான் கிளரிக்கல் கேடர் தான். இது வந்து தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி மட்டும்தான். இந்த பிரான்ச்சஸ் வந்து எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு அண்டு புதுச்சேரி மட்டும் தான் இருக்கும். இந்த கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் சுட் பி ப்ரொஃபிஷியன்ட் ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், அண்டர்ஸ்டாண்டிங், லோக்கல் லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் மீன்ஸ் தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ வந்து மற்ற ஸ்டேட்டுக்காரங்க எழுத முடியாது. அப்போ இது டேட்டு பொறுத்திங்கன்னா இன்றைக்கி தான். ஆக்சுவலாக 18/8/2025 ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதுக்கெல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்கள் உடனே அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் எக்ஸாம் வந்து சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் நவம்பர் மாதம் நடக்குது. ஒரு 1 வீக் முன்னாடி என்னென்னா ஹால் லெட்டர் நமக்கு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். ரெப்கோ பேங்க்கு வெப்சைட்லேயே போய் ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேகன்சி பார்த்தீங்கன்னா 30+ கண்டிப்பாக கொஞ்சம் கூட்டுவாங்க. ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து. சேலரி பார்த்தீங்கன்னா 42,000 கிட்ட கிடைக்கும். ஏன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேகன்சி 30 வேகன்சி. அடுத்து ஏஜ் லிமிட்டு 30/6/2025 21 28 இருக்கணும். யாருக்கு? ஜென்ரலுக்கு. இதே நீங்கள் ஓபிசி கேட்டகரி, ஓபிசியில் நான் கிரிமி லேயராக இருந்தீங்கன்னா +3. அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 28 31 வயசு வரைக்கும் எழுதலாம். இதே SC STயாக இருந்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 இயர்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம எது வரைக்கும் எழுதலாம்னா 28 33 வரை எழுதலாம். அந்த டேட்டு கொடுத்துட்டாங்க, ஜென்ரலுக்குள்ள டேட்டு. அதாவது 1/7/97 அப்புறம் பிறந்திருக்கணும், 30/6/2004 முன்னாடி பிறந்திருக்கணும். இப்போ இதே ஓபிசியாக இருந்தால் ஒரு 3 வருஷத்தை குறைச்சிக்கிடுங்க, SC STயாக இருந்தால் ஒரு 5 வருஷத்தை குறைச்சிக்கிடுங்க. ஏஜ், ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா ஏஜ், 2வது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், 3வது நமக்கு என்ன தேவைன்னா அந்த என்ன கேட்டகரியில் வரும். அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதான். இப்போ வந்து 21 to 28. நீங்கள் SC ST ரீபேட்ரியேட்டாக இருந்தால் +5, ஓபிசி நான் கிரிமிலேயராக இருந்தால் +3. ஏன்னா டிசபிள் கேண்டிடேட்டில் ஜென்ரல் இடபிள்யூசியாக இருந்தாங்கன்னா +10, 28 10 கூட்டிக்கிடணும். SC STயாக இருந்தீங்கன்னா டிசபிள் கேண்டிடேட்டில் 15 கூட்டிக்கிற வேண்டியதான். ஓபிசியாக இருந்தீங்கன்னா டிசபிள் கேண்டிடேட்டில் 13 கூட்டிக்கிற வேண்டியதான் 28. அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ் மேனு அவங்க ஆக்சுவல் பீரியட்லேருந்து ஒரு 3 வருஷத்தை கூட்டிக்கிற வேண்டியதான். ஆனால் மேக்ஸிமம் ஏஜ் 50 தாண்டிடக்கூடாது. விடோ, டைவர்ஸ்ட் உமன் லீகலி செப்பரேட்டட் ஃப்ரம் த ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஒரு 7 வருஷம் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காங்க. அப்போ நம்ம ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கும்போது ஒரு 7 கூட்டினீங்கன்னா 35 ஆயிரும். ஓபிசி அவங்களா இருந்தால் 7 கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன ஆயிரும்? 38 ஆயிரும். SC ST இருந்தாங்கன்னா ஒரு 7 கூட்டிங்கன்னா 40 ஆயிரும். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதில் முக்கியமாக என்ன கேட்டிங்கன்னா இந்த இதான் முக்கியமானது, எழுத படிக்க வாசிக்க புரிஞ்சுக்கொள்ள தெரியணும். அப்போ வந்து கேட்டகரிஸ் அதான். டிகிரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எனி டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான். எக்ஸாம் பேட்டர்ன் இதான். எக்ஸாம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசனிங் 40 கொஸ்டின்ஸு, இங்கிலீஷ் 40 கொஸ்டின்னு, ஆப்டிடியூட் 40 கொஸ்டின்னு, ஜென்ரல் அவேர்னஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு பேங்கிங் இண்டஸ்ட்ரி 40 கொஸ்டின், கம்ப்யூட்டர் நாலேஜ் 40 கொஸ்டின்.
மொத்தம் நமக்கு 200 கொஷின்ஸு. அதில் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம், இங்கிலீஷ்க்கு 25 நிமிஷம், ஆப்டிடியூடுக்கு 25 நிமிஷம், ஜெனரல் அவேர்னஸ்க்கு 25 நிமிஷம், கம்ப்யூட்டர் நாலேஜ் மட்டும் 20 நிமிஷம். அப்போ மொத்தம் எல்லாத்தையும் ஈச் ஒன் மார்க் தான். இந்த கொஸ்டின் பேப்பர் ஒன்லி இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் இருக்காது, ஹிந்திலையும் இருக்காது. இப்போ ஒரே எக்ஸாம், சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், இன்டர்வியூ கிடையாது, எதுவும் கிடையாது, டேரெக்டாக போஸ்டிங் தான். எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி. அடுத்தது பார்த்தா அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா SC ST டிசபிள் கேண்டிடேட்ஸ், எக்ஸர்விஸ்மென், ரீபாட்ரியேட்டாக இருந்தால் 500 ரூபா. ஜென்ரல் கேட்டகரி, OBC கேட்டகரி, அடுத்து பார்த்தீங்கன்னா EWS கேட்டகரி, அவங்களுக்கு எவ்வளோ கேட்டிங்கன்னா 900. இதான் நமக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ். அப்போ நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரிப்பரேஷன் பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டெய்லி டெஸ்ட்டு தான். ஏன்னா டெய்லி டெஸ்ட் போட்டுகிட்டே இருங்க. உங்கள் லெவலை வந்து கூட்டணும். ஒரு எரர் நோட் ஒன்று போட்டுக்கிடுங்க, எங்கெங்கே எரர் வருதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் டெஸ்ட் போடும்போது மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு எரர் வந்ததுன்னா வீட்டில் போய் நல்லா உட்காந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நல்லா பாருங்கள், அந்த எரர் வரக்கூடாது. மறுநாள் போடும்போது ப்ராபபிலிட்டியில் ஒரு எரர் வருதுன்னா ப்ராபபிலிட்டி நல்லா பாருங்கள். அடுத்த நாள் போடும்போது பெர்முடேஷன் காம்பினேஷனில் எரர் வருதுன்னா பெர்முடேஷன் காம்பினேஷன் நல்லா பாருங்கள். எரர் வர ஏரியாவை நல்லா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பீங்க. இதுதான் பேங்கிங் எக்ஸாமுக்கு உள்ள பெஸ்ட் பேட்டர்ன். நமக்கு பேங்கிங் எக்ஸாமில் ரொம்ப முக்கியம்னா ஸ்பீடு இருக்கணும், அதே நேரத்தில் நமக்கு என்ன இருக்கணும், அக்யூரேசியும் இருக்கணும். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் உங்கள் லெவலை கூட்டணும். இப்போ டெஸ்ட்டு போடும்போது அதே மார்க்கை எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் சரியாக பார்க்கலன்னு அர்த்தம். கரெக்ஷன் நல்லா பார்த்தா தான் உங்கள், அதாவது டெஸ்ட்டுங்கிறது என்னங்கன்னா ஒரு ஓட்டப்பானையில் தண்ணி பிடிக்கிற மாதிரி. ஒரு இடத்துல ஓட்டை விழுந்துட்டுருக்கோம், அந்த ஓட்டையை நம்ம அடைப்போம், அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு ஓட்டை விழும், அதை அடைப்போம், திரும்ப இன்னொரு இடத்துல ஒரு ஓட்டை விழும், அடைச்சிட்டே இருப்போம். அதுமாதிரி நான் தப்பு வரதை வந்து ரெக்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஓட்டை பண்ண தண்ணி நிரம்புற மாதிரி நம்ம தப்புலாம் மார்க்கு நமக்கு மேலே வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சஸ்டைனபிள் மார்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா மெயின்டைன் பண்ணணும். அதனால் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். நிறைய அப்ளை பண்ணும்போது அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. நம்ம டக்குன்னு இடையில நம்ம வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் அப்ளை பண்ண யாரும் நம்ம அடுத்த வருஷமும் கால்ஃபர் பண்ணுவோம், இன்னும் நம்ம கொஞ்சம் ஸ்டஃப்பை ஏற்றிட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம். அப்ளை பண்ணும்போது என்னென்னா ஒவ்வொரு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நம்மளை அறியாமையே ஒரு எக்ஸாம் எழுதும்போது நம்மளை அறியாமையே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கிடைக்கும். அப்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வேகத்தை வந்து கூட்டும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.